பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞாயிறு மார்ச் 9, 1884. குருதேவர் தமது அறையில் அமர்ந்திருந்தார். மணிலால் மல்லிக், சிந்தியை சேர்ந்த வைத்தியரான மகேந்திரர், பலராம், மா பவநாத், ராக்கால், லாட்டு, ஹரிஷ், கிஷோரி, சிவச்சந்திரன் முதலான பக்தர்கள் இருந்தனர். கிரீஷ், காளி, சுபோத் முதலானோர் இன்னும் வரவில்லை. சரத், சசி இவர்கள் ஓரிரு முறை குருதேவரை தரிசித்து சென்றிருந்தனர். பூரணன், சிறிய நரேன் இவர்கள் இன்னமும் வர ஆரம்பிக்கவில்லை. குருதேவர் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. பரவச நிலையில் இருந்தபோது வேலியின் அருகில் விழுந்ததில் அவரது கை பிசகியது. கை பிசகியதன் காரணமாக எப்போதும் பெரும் வேதனை. அந்த நிலையிலும் அவர் பெரும்பாலும் சமாதியிலேயே மூழ்கியிருந்தார். பக்தர்களுக்கு ஆழ்ந்த தத்துவங்களை போதித்தார். ஒரு நாள் வேதனையில் அழுது கொண்டிருந்தபோது சமாதியில் ஆழ்ந்தார். சற்று புற உணர்வு வந்ததும் மகிமாச்சரண் முதலான பக்தர்களிடம் பேசினார். அப்பா, சச்சிதானந்தத்தை அடையாமல் எதனாலும் எந்த பயனும் இல்லை. மன இயக்கம் இல்லாமல் எதுவும் நடக்காது. எளியோர் துணைவனான எம்பெருமானே, நான் சாதனைகளோ தவமோ இல்லாதவன். எனினும் நீ எனக்கு காட்சி தந்தேயாக வேண்டும் என்று அழுது அரற்றி நான் இறைவனிடம் பிரார்த்திப்பதுண்டு. அன்று இரவு மகிமா சரண், அதர், மா முதலியோர் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் மகிமரிடம் கூறினார், அகேதுகி பக்தி என்று ஒன்று உள்ளது, அதை அடைய பயிற்சி செய் என்று கூறினார். பிறகு அதரிடம், இந்த கையை சற்று தடவி விடுவாயா என்று கேட்டார். மணிலால் மல்லிக்கும் பவநாத்தும் பொருட்காட்சி பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பொற்கட்டில் முதலான மதிப்புமிக்க எத்தனையோ பொருட்களை மன்னர்கள் கண்காட்சிக்கு அனுப்பியிருந்தனர். காண வேண்டிய காட்சி. ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களை பார்த்து புன்சிரிப்போடு கூறினார், ஆமாம், போனால் நல்லதொரு லாபம் கிடைக்கும். மன்னாதி மன்னர்கள் அனுப்பிய இத்தகைய பொன் பொருள் எல்லாம் வெறும் குப்பை என்பதை உணர முடியும். இந்த அனுபவம் ஒரு பெரிய லாபம் அல்லவா? நான் கல்கத்தாவிற்கு போகும்போது வைஸ்ராயின் மாளிகையை காட்டி ஹிருதயன் கூறுவான், மாமா, இதோ பாருங்கள் வைஸ்ராயின் மாளிகை, பெரிய பெரிய தூண்கள் என்பான். ஆனால் அவை வெறும் செங்கற்கள், ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன, அவ்வளவுதான். இதை அன்னை எனக்கு காட்டி அருளினாள். இறைவனும் அவனுடைய ஐஸ்வர்யமும். ஐஸ்வர்யம் ஓரிரு நாட்களுக்குத்தான். இறைவனே உண்மை. வித்தைக்காரனும் அவனுடைய ஜால வித்தையும். ஜால வித்தையை பார்த்து மக்கள் பிரமித்து நிற்கின்றனர். ஆனால் அத்தனையும் பொய். வித்தைக்காரன்தான் உண்மை. பணக்காரனும் அவனுடைய தோட்டமும். தோட்டத்தை மட்டுமே மக்கள் பார்க்கிறார்கள், சொந்தக்காரனை தேட வேண்டும். மணிமல்லிக் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கூறினார், பொருட்காட்சியில் எவ்வளவு பெரிய எலக்ட்ரிக் லைட் வைத்துள்ளனர். இதை செய்தவன் எவ்வளவு திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிமல்லிக்கிடம் கூறினார், இறைவனே இப்படி எல்லாமாகவும் ஆகியிருக்கிறார். இதை சொல்பவரும் அவரே. இப்படி ஒரு கருத்து உள்ளது, மாயை, உயிர்கள், உலகம் எல்லாம் இறைவனை. மீண்டும் பொருட்காட்சி பற்றி பேச்சு எழுந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், நான் ஒருமுறை பொருட்காட்சியை பார்க்க சென்றிருந்தேன். எல்லாம் செங்கல், கற்கள் என்று ஆகியிருந்தன. ஒரு மிருகம் அப்படியே கல்லாக மாறியிருந்தது. பார்த்தீர்களா? அது சேர்க்கையின் விளைவு. அதுபோல் எப்போதும் சாதுக்களுடைய சேர்க்கை இருந்தால் சாதுவாகலாம். மணிமல்லிக் சிரித்தபடியே கூறினார், நீங்கள் ஒருமுறை அந்த பொருட்காட்சியை பார்த்தால் 10-15 ஆண்டுகளுக்கான உபதேசம் தயாராகிவிடும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி, அவற்றையெல்லாம் உதாரணமாக கூறுவேன், அதைத்தானே சொல்கிறாய்? பலராம் கூறினார், வேண்டாம், அங்கெல்லாம் அலைந்தால் உங்கள் கை குணமாகாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நான் 2 படங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஒரு யோகி நெருப்பு வளர்த்து அதன் அருகில் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒன்று. மற்றொன்று, யோகி புகைப்பிடிப்பதற்கான குழாயை வாயில் வைத்து மூச்சை இழுக்கிறான். அது கப்பென்று பற்றி கொள்கிறது.
இத்தகைய படங்கள் என்னிடம் ஆன்மீக உணர்வை எழுப்புகின்றன. பொம்மை பழத்தை கண்டால் உண்மையான பழத்தின் நினைவு தோன்றுவது போல். ஆனால் காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. மனம் தூய்மையானால் யோக நிலை கைகூடுகிறது. மனத்தின் இருப்பிடம் கபாலம், அதாவது புருவமத்தி, ஆக்ஞா சக்கரம். ஆனால் நம் மனதின் பார்வையெல்லாம் குறி, குதம், தொப்புள் இவைகளில், அதாவது காமினி காஞ்சனத்தில் உள்ளது. சாதனைகள் செய்தால் அதே மனம் மேல்நோக்கிய பார்வையை பெறுகிறது. எந்த சாதனைகளை செய்தால் மேல்நோக்கு பார்வை மனத்திற்கு கிடைக்கும்? எப்போதும் சாதுக்களின் தொடர்பு இருக்குமானால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். ரிஷிகள் எப்போதும் தனிமையில் வாழ்ந்தனர் அல்லது சாதுக்களுடன் தங்கினர். அதனால்தான் அவர்களால் எளிதில் காமினி காஞ்சனத்தை துறந்து இறைவனிடம் மனத்தை வைக்க முடிந்தது. அவர்களிடம் நிந்தனையோ அச்சமோ இல்லை. துறக்க வேண்டுமானால் மன வலிமை வேண்டும். அந்த வலிமையை தருமாறு இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். எதை உண்மையற்றது என்று உணர்கிறோமோ அதை அந்த கணமே துறந்துவிட வேண்டும். ரிஷிகளிடம் இத்தகைய மன வலிமை இருந்தது. அந்த வலிமையின் காரணமாக அவர்கள் புலன்களை வென்றவர்களாக இருந்தனர். ஆமை தன் அவயங்களை ஓட்டிற்குள் இழுத்து கொண்டபின் அதை துண்டு துண்டாக வெட்டினாலும் அவற்றை வெளியே நீட்டாது. உலகியல் மனிதன் கபடனாக இருக்கிறான், எளிய மனத்தினனாக இருப்பதில்லை. இறைவனை நேசிப்பதாக வாயால் சொல்வான், ஆனால் உலகப் பொருட்களில் அவன் வைத்திருக்கும் பற்றில், காமினி காஞ்சனத்தை நேசிப்பதில் ஒரு சிறு பகுதி கூட இறைவனில் வைக்க மாட்டான். அவன் இறைவனை நேசிப்பதெல்லாம் வெறும் பேச்சளவில்தான். மணிமல்லிக்கிடம் கபடத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். மனிதர்களிடமா இறைவனிடமா என்று மணிலால் கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரிடமும் தான். மனிதர்களிடம் கபடம் காட்டக்கூடாது, இறைவனிடமும் கூடாது. மொத்தத்தில் கபடத்தனமே கூடாது. பவனாத்தை பார், எவ்வளவு கள்ளம் கபடமற்றவனாக இருக்கிறான். கல்யாணமான பிறகு என்னிடம் வந்து, மனைவியிடம் எனக்கு இவ்வளவு அன்பு ஏற்படுகிறதே ஏன் என்று கேட்டான். ஆஹா, என்ன ஒரு வெள்ளை உள்ளம்! மனைவியிடம் நேசம் ஏற்படுவது இயல்புதானே. இதுதான் பராசக்தியின் உலகை மயக்கும் மாயை. இவளைப் போல் எனக்கு வேண்டியவள் உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. வாழ்விலும் சாவிலும், இந்த உலகிலும் மறு உலகிலும் எனக்கு மிகவும் நெருங்கியவள் இவளே என்ற எண்ணம் உண்டாகிறது. இந்த மனைவியின் காரணமாக மனிதன் எந்த வேதனையைத்தான் அனுபவிக்கவில்லை. இருந்தாலும் அவளைப் போல் தனக்கு நெருக்கமானவள் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறான். என்ன பரிதாபம்! மாத வருமானம் 20 ரூபாய், அதில் 3 குழந்தைகள். அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போடக்கூட முடியவில்லை. கூரையிலிருந்து நீர் ஒழுகுகிறது. பழுது பார்க்க பணம் இல்லை. பிள்ளைகளுக்கு புதிய புத்தகம் வாங்கித்தர வழியில்லை. மகனுக்கு பூணூல் போட முடியவில்லை. இவனிடம் 8 அணா, அவனிடம் 8 அணா என்று பிச்சை எடுத்து தெரிகிறார்கள். ஆனால் வித்தியை வடிவினளான மனைவி உண்மையான வாழ்க்கை துணைவிதான். அவள் கணவன் இறைநெறியில் முன்னேற மிகவும் உதவி செய்கிறாள். ஓரிரு குழந்தைகளை பெற்றபின் இருவரும் உடன்பிறப்பை போல் வாழ்கின்றனர். இருவருமே இறைவனின் பக்தர்கள், சேவகன் சேவகி. அவர்களுடைய இல்லறம் வித்யையின் இல்லறம். பகவான் பக்தர்கள் என்று அவர்கள் எப்போதும் ஆனந்தம் காண்கிறார்கள். கடவுள் மட்டுமே நம்முடையவர், என்றென்றும் நமக்கு சொந்தமானவர் என்பதை உணர்கிறார்கள். பாண்டவர்களைப் போல் அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை மறப்பதில்லை. உலகியல் மனிதர்கள் கடவுளை நேசிப்பது கண நேரத்திற்கு மட்டுமே. பழுக்க காய்ச்சிய இரும்பு சட்டியில் தண்ணீர் துளி விழுந்தால் சொய் என்று பொங்கும், உடனே மறைந்துவிடும். அதுபோல் உலகியல் மனிதர்களின் மனம் உலக இன்பத்தையே நாடி நிற்கிறது. அதனால்தான் இறைவனிடம் அந்த நேசமும் அந்த மன இயக்கமும் உண்டாவதில்லை. ஏகாதசி விரதம் 3 வகை. முதல் வகை நிர்ஜல ஏகாதசி, தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது. அதுபோன்றதுதான் முற்றும் துறந்தவர்களின் நிலை. எல்லா வகையான போகங்களையும் அவர்கள் முழுமையாக விட்டுவிட்டார்கள். இரண்டாவது வகை பாலும் பலகாரமும் சாப்பிடுவது. இத்தகைய பக்தன் குடும்ப வாழ்க்கையின் சாதாரண இன்பங்களை அனுபவிக்கிறான். மூன்றாவது பூரி, உருளைக்கிழங்கு, கறி என்று வயிற்றை நிரப்பிக் கொள்வது.
கிடைத்தால் 2 ரொட்டியை பாலில் ஊற வைத்திருப்பான். பிறகு வந்து ஒரு பிடி பிடிப்பதற்காகத்தான். மனிதர்கள் சாதனைகள், தவம் என்றெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் மனமோ காமினி காஞ்சனத்தில். மனம் போகத்தை நாடுவதால்தான் சாதனையும் தவமும் சரியான பலனை அளிப்பதில்லை. ஹாஸ்ரா இங்கே ஜபமும் தவமும் எல்லாம் நிறைய செய்வான். கிராமத்தில் அவனுக்கு மனைவி, மக்கள், சொத்து எல்லாம் உண்டு. எனவே கூடவே தரகர் வேலையும் பார்த்து வந்தான். இப்படிப்பட்டவர்களின் பேச்சில் உறுதி இருப்பதில்லை. மீன் சாப்பிட மாட்டேன் என்பார்கள், பிறகு தின்னவும் செய்வார்கள். பணத்திற்காக மனிதன் எதைத்தான் செய்ய மாட்டான்? பிராமணனையும் சாதுவையும் கூட சுமை தூக்க வைத்து விடுவான். இனிப்புகள் கெட்டுப்போக தொடங்கினால் கூட அவற்றை இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க என்னால் முடிவதில்லை. பிறர் கால் கழுவ உபயோகிக்கும் செம்பில் உள்ள தண்ணீரை கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய சொம்பை என்னால் தொடக்கூட முடியாது. ஹாஸ்ரா பணக்காரர்களை கண்டால் அருகில் கூப்பிடுவான். நீண்ட உபதேசங்களை அளிப்பான். பிறகு அவர்களிடம், இதோ இங்கே பார்க்கிறீர்களே, ராக்கால் முதலான இளைஞர்கள், இவர்கள் ஜபம் தவம் ஒன்றும் செய்வதில்லை. இங்குமங்கும் ஓடி திரிகிறார்கள், அவ்வளவுதான் என்பான். சிலர் மலைக்குகைகளில் வாழ்கிறார்கள். உடம்பில் சாம்பல் பூசிக்கொள்கிறார்கள். உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். பலவிதமான கடின தவங்களை செய்கிறார்கள். ஆனால் உள்ளே மனம் காமினி காஞ்சனத்தை நாடுகிறது. அப்படிப்பட்டவர்களை நான் சீ என்று சொல்கிறேன். யார் காமினி காஞ்சனத்தை நாடாமல் உண்டு உடுத்தி ஆனந்தமாக திரிகின்றனரோ அவர்களை பாக்கியசாலிகள் என்பேன். மணிமல்லிக்கை காட்டி, இவருடைய வீட்டில் சாதுக்களின் படமே கிடையாது. சாதுக்களின் படத்தை வைத்தால் தெய்வ நினைவு எழும் என்றார். மணிலால் கூறினார், இருக்கிறது. பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கின்ற வெள்ளைக்கார பக்தை ஒருத்தையின் படம் நந்தினியின் அறையில் இருக்கிறது. இன்னொரு படம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை எனப்படும் மலையை ஒருவன் பற்றி கொண்டிருக்கிறான். கீழே ஆழம் காண முடியாத பெரிய கடல். நம்பிக்கையை விட்டால் கடலில் விழ வேண்டியதுதான். மற்றொரு படத்தில் மணமகன் வருவான் என்று கன்னி பெண்கள் பலர் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி உறங்காமல் காத்திருக்கிறார்கள். ஒருத்தி உறங்கிவிட்டாள். அவளால் பார்க்க முடியாது. இங்கு இறைவனே மணமகனாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளான். சிரித்தபடியே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஓ, அது நல்லது. மணிலால் கூறினார், நம்பிக்கை மரம், பாவ புண்ணிய படம், இப்படி இன்னும் பல படங்கள் உள்ளன. ஸ்ரீராமகிருஷ்ணர் பவனாத்திடம் கூறினார், எல்லாம் நல்ல படங்கள், ஒருமுறை சென்று பார்த்து வா. குருதேவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு கூறினார், சில வேளைகளில் இந்த மாதிரி விஷயங்களை நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அப்போது இவையெல்லாம் எனக்கு பிடிப்பதில்லை. ஆரம்பத்தில் பாவத்தை பற்றியும் அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதையும் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் இறையருளால் அவர் மீது பக்தி ஏற்பட்டு விடுமானால், ராகபக்தி தோன்றிவிடுமானால், அப்போது பாவ புண்ணியங்கள் எல்லாம் அடியோடு மறைந்து போகின்றன. அதன் பிறகு விதிமுறைகள், சாஸ்திரங்கள் இவற்றிலிருந்து அகன்று விடலாம். பச்சாதாபம், பிராயச்சித்தம் போன்ற முயற்சிகளும் இருப்பதில்லை. வளைந்து செல்லும் ஆற்றின் வழியே மிகுந்த சிரமப்பட்டு போய் சேர வேண்டிய இடத்திற்கு செல்வது போன்றது இது. ஆனால் வெள்ளம் வந்து எங்கும் நீர் நிறைந்திருக்கும் போது சுற்றி வளைத்து செல்லாமல் நேராகவே கடந்து விடலாம். நிலம் அப்போது மூங்கில் அளவு நீரில் மூழ்கி இருக்கும். கடப்பது சுலபம். ஆரம்ப நிலையில் அதிகம் சுற்ற வேண்டியிருக்கிறது. மிகுந்த கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ராகபக்தி தோன்றிவிட்டால் வழி எளிதாகிவிடுகிறது. அறுவடை முடிந்த பிறகு வயலின் குறுக்கே நடந்து எளிதாக கடந்து விடுவதை போன்றது இது. அறுவடைக்கு முன்போ வரப்பு வழியாக சுற்றி செல்ல வேண்டும். இப்போது எந்த வழியிலும் போகலாம். வழியில் ஓரிரு தட்டைகள் நிற்கலாம். எனவே காலில் செருப்பை அணிந்து கொண்டால் எந்த கஷ்டமும் இல்லை. விவேகம், வைராக்கியம், குருவின் உபதேசத்தில் நம்பிக்கை, இவையெல்லாம் இருக்குமானால் எந்த துன்பமும் இல்லை. மணிலால் கேட்டார், சுவாமி, தியானத்திற்கான விதிமுறைகள் என்ன? எங்கே தியானம் செய்ய வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதயம்தான் மிக சிறந்த இடம். இதயத்தில் தியானம் செய்யலாம் அல்லது சகசிராரத்தில் தியானம் செய்யலாம். இவை முறைப்படி செய்யக்கூடிய தியானம். இவை சாஸ்திரத்தில் உள்ளன.
ஆனால் உங்களுக்கு எங்கு பிடித்திருக்கிறதோ அங்கு செய்யலாம். எல்லா இடங்களும் பிரம்மமயமானவையே அல்லவா? எங்குதான் அவர் இல்லை? பலி சக்கரவர்த்தியிடம் ஸ்ரீமன் நாராயணர் 3 அடிகளில் சொர்க்கம், பூலோகம், பாதாளம் எல்லாவற்றையும் அளந்துவிட்டார். அப்போது ஏதாவது பாக்கி இருந்ததா? எந்த அசுத்தமான இடமும் கங்கை கரையைப் போல் புனிதமானதே. இந்த எல்லாமே இறைவனுடைய விராட்டு உருவம் என்று சொல்லப்படுகிறது. அருவதியானம் உருவதியானம். அருவதியானம் மிகவும் கடினம். அந்த தியானத்தில் எதையெல்லாம் பார்க்கிறாயோ கேட்கிறாயோ அவையெல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. சொந்த இயல்பு பற்றிய சிந்தனை மட்டுமே உள்ளது. அந்த சிந்தனையில் ஆழ்ந்து சிவன் நடனமாடுகிறார். நான் யார், நான் யார் என்று கேட்டபடியே ஆடுகிறார். இதை சிவயோகம் என்கின்றனர். இத்தகைய தியான வேளையில் பார்வை கபாலத்தில் இருக்க வேண்டும். இது அல்ல, இது அல்ல என்று உலகத்தை ஒதுக்கிவிட்டு சொந்த இயல்பை சிந்திக்க வேண்டும். விஷ்ணு யோகம் என்று மற்றொன்று உண்டு. மூக்கு நுனியில் பார்வை, பாதி புறமுகம், பாதி அகமுகம். உருவ தியானம் இப்படி நிகழும். சிவபெருமான் சில வேளைகளில் உருவ தியானத்தில் ஈடுபட்டு ராம் ராம் என்று கூறி நடனமாடுவார். மணிலால் மல்லிக் புராதான பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். பவநாத், ராக்கால், மா ஆகியோர் அவ்வப்போது பிரம்ம சமாஜத்திற்கு செல்வதுண்டு. ஓங்காரத்தின் விளக்கம், சரியான பிரம்ம ஞானம், பிரம்ம தரிசனத்திற்கு பிறகு உள்ள நிலை, இவைகளை பக்தர்களுக்கு விளக்கத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர். சப்த பிரம்மம். ரிஷிகளும் முனிவர்களும் இந்த சப்த பிரம்மத்தை அடைவதற்காக தவம் செய்தனர். சித்த நிலையை அடைந்த பிறகு அதை கேட்க முடியும். தொப்புளிலிருந்து தானாக மேலே கிளம்பி வருகின்ற அதுவே அநாகத துவனி. வெறும் ஒலியை மட்டும் கேட்பதால் என்ன பயன் என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். தொலைவிலிருந்து அலையோசையை கேட்கிறோம். அந்த ஓசையை பின்பற்றி சென்றால் கடலை அடைந்து விடலாம். அலையோசை இருந்தால் கடலும் இருக்கிறது. அதுபோல் அநாகத துவனியை பற்றியவரே சென்றோமானால் அந்த துவனி குறிப்பதான பிரம்மத்திடம் சென்று சேரலாம். அதுவே பரமபதம் எனப்படுகிறது. நான் இருக்கும் வரை இத்தகைய காட்சி கிடைக்காது. எங்கு நான் இல்லையோ, நீ இல்லையோ, ஒன்று இல்லையோ, பலவும் இல்லையோ, அங்குதான் இந்த காட்சி கிடைக்கும். சூரியனும் தண்ணீர் நிரம்பிய 10 குடங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு குடத்திலும் சூரிய பிம்பம் தெரிகிறது. முதலில் ஒரு சூரியனும் 10 பிரதிபிம்பங்களும் தெரிகின்றன. 9 குடங்களை உடைத்துவிட்டால் மீது இருப்பது ஒரு சூரியனும் ஒரு பிரதிபிம்பமும். ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு ஜீவன். பிரதிபிம்ப சூரியனின் வாயிலாக உண்மையான சூரியனை அடையலாம். ஜீவாத்மாவின் வாயிலாக பரமாத்மாவை அடையலாம். ஜீவாத்மா சாதனையும் தவமும் செய்தால் பரமாத்ம தரிசனத்தை பெறலாம். கடைசி குடத்தையும் உடைத்துவிட்டால் என்ன இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஜீவன் முதலில் அஞ்ஞான நிலையில் இருக்கிறான். அவனிடம் இறை உணர்வு இல்லை. அவன் பல பொருட்களை உணர்கிறான், பன்மையை உணர்கிறான். அவனுக்கு ஞானம் வரும்போது இறைவன் எல்லா உயிர்களிலும் இருப்பதை உணர்கிறான். உதாரணமாக, காலில் முள் தைத்தால் வேறு ஒரு முள்ளால் அந்த முள்ளை எடுக்கிறோம். அதாவது ஞான முள்ளால் அஞ்ஞான முள்ளை வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக விஞ்ஞான நிலை கைகூடும்போது அஞ்ஞான முள், ஞான முள் 2 முட்களையும் எறிந்து விடுகிறோம். அப்போது இறைவனின் காட்சி மட்டுமல்ல, இரவு பகலாக அவருடன் பேசுவதும் அளவலாவுவதும் நடைபெறுகிறது. யார் பாலை பற்றி கேள்விப்பட மட்டும் செய்திருக்கிறானோ அவன் அஞ்ஞானி. யார் பாலை கண்டிருக்கிறானோ அவனுக்கு ஞானம் வந்துவிட்டது. ஆனால் யார் பாலை உட்கொண்டு அதன் பயனை பெறுகிறானோ அவனுக்கு விஞ்ஞானம் வாய்த்துள்ளது. குருதேவர் பக்தர்களிடம் தமது நிலையை விளக்குகிறாரா? விஞ்ஞானி நிலையை வர்ணிப்பதன் மூலம் தமது நிலையை உணர்த்துகிறாரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், ஞானி சாதுவிற்கும் விஞ்ஞானி சாதுவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஞானி சாது உட்காரும் விதமே வேறு. மீசையை சற்று முறுக்கி விட்டு கொள்வார் அவர். யாராவது வந்தால், என்னப்பா, நீ ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறாயா என்று அவனிடம் கேட்பார். ஆனால் எப்போதும் இறைவனை கண்டு அவருடன் பேசிக்கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி சாதுவின் இயல்பே தனி. அவர் சில சமயம் ஜடம் போல்,
சில சமயம் பிசாசை போல், சில சமயம் குழந்தையைப் போல், சில சமயம் பைத்தியம் போல் இருப்பார். சில சமயம் சமாதியில் ஆழ்ந்து புற உணர்வை இழந்து ஜடம்போல் ஆகிவிடுகிறார். எல்லாம் பிரம்மமயமாக காண்பதன் காரணமாக பிசாசை போன்ற நிலை. சுத்த அசுத்த உணர்வு கிடையாது. ஒருவேளை சிறு குழந்தையைப் போல் வெளிக்கு போகும்போது இலந்தை பழத்தை கடித்து கொண்டிருப்பார். விந்துவிலிருந்து தானே இந்த உடம்பு வந்திருக்கிறது என்ற உணர்வின் காரணமாக கனவில் வீரியம் வெளிப்படுவதையும் அசுத்தமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். மலம் மூத்திரம் போன்ற உணர்வும் அவருக்கு இல்லை. எல்லாம் பிரம்மமயம். சோறு பருப்பு இவற்றை கூட பல நாட்கள் வைத்திருந்தால் மலம் போல் ஆகிவிடுகின்றனவே. மேலும் பைத்தியத்தை போல் அவரது நடத்தையைக் கண்டு மக்கள் அவரை பைத்தியம் என்பார்கள். சில வேளைகளில் அவர் ஒரு குழந்தையைப் போல் இருப்பார். அவரிடம் பாசம் இல்லை, வெட்கம், வெறுப்பு, தயக்கம் எதுவும் இல்லை. இறைக்காட்சிக்கு பிறகு இந்த நிலை உண்டாகிறது. காந்த குன்றுக்கு அருகிலே கப்பல் செல்ல நேர்ந்தால் அதன் ஸ்க்ரூ, ஆணி எல்லாம் கழன்று விடுகின்றன. இறைக்காட்சிக்கு பிறகு காமம், குரோதம் போன்றவை இருப்பதில்லை. காளி கோவிலின் மீது இடி விழுந்தபோது பல ஸ்க்ரூக்கள் தட்டையாகி விட்டிருந்ததை கண்டேன். இறைக்காட்சி பெற்றவனால் குழந்தைகளை பெறுவது போன்ற படைப்பு செயல்களை தொடர முடியாது. விதையை விதைத்தால் செடி முளைக்கும், ஆனால் வறுத்த விதையை விதைத்தால் செடி முளைக்காது. இறைக்காட்சி பெற்றவனிடம் நான் என்பது பெயரளவிற்குத்தான் இருக்கிறது. அதை கொண்டு எந்த அநியாய செயலையும் செய்ய முடியாது. தென்னை மரத்தில் மட்டை விழுந்த பிறகு அங்கே ஒரு அடையாளம் மட்டும் இருப்பது போல் நான் என்பது அவனிடம் பெயரளவிற்கு மட்டுமே இருக்கும். நான் ஒருமுறை கேசவரிடம் நான் என்பதை, அதாவது நான் கர்த்தா, நான் மக்களுக்கு போதிக்கிறேன் என்ற உணர்வை துறந்து விடுங்கள் என்றேன். அதற்கு அவர், சுவாமி, அப்படியானால் இந்த சமாஜம் கிமாஜம் எதுவும் நிலைக்காதே என்றார். அப்போது நான் கூறினேன், தீய நானை துறந்து விடுங்கள். இறைவனுடைய சேவகன் நான், இறைவனுடைய பக்தன் நான் என்ற நானை துறக்க வேண்டியதில்லை. தீய நான் இருப்பதால்தான் இறை நான் வரவில்லை. பண்டகசாலையில் ஒருவர் பொறுப்பாக வேலை செய்தால் வீட்டு எஜமான் அந்த பொறுப்பை ஏற்பதில்லை. இதோ பாருங்கள், கையில் அடிபட்ட பிறகு என் இயல்பு மாறிவிட்டது. இப்போது மனிதரிடம் இறைவன் அதிகமாக வெளிப்படுவது எனக்கு காட்டப்படுகிறது. மனிதர்களிடமே நான் உரைகிறேன். ஆகவே நீ மனிதர்களுடன் ஆனந்தமாக இரு என்று எம்பெருமான் கூறுவது போல் தோன்றுகிறது. இறைவன் தூய பக்தர்களிடம் அதிகம் பிரகாசிக்கிறார். எனவேதான் நரேந்திரன், ராக்கால் இவர்களை காண இவ்வளவு ஏக்கம் உண்டாகிறது. ஏரிக்கரையோரம் சிறு சிறு வளைகள் இருக்கும். அவற்றில் மீன், நண்டு முதலியவை வந்து தங்குகின்றன. அதுபோல் மனிதரிடம் இறைவன் அதிகமாக வெளிப்படுகிறார். சால கிராமத்தை விட உயர்ந்தவன் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. மனிதன் நாராயணனே. சிலையில் இறைவன் எழுந்தருள்கிறார், மனிதனிடம் எழுந்தருள மாட்டாரா என்ன? அவர் மனிதனாக விளையாடுவதற்காகத்தான் ராமர், கிருஷ்ணர், சைத்தன்யர் போல் மனித வடிவில் அவதரிக்கிறார். அவதார புருஷரை நினைப்பது இறைவனை நினைப்பதே. அப்போது பிரம்மசமாஜ பக்தர் பகவான் தாஸ் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பகவான் தாஸிடம் கூறினார், ரிஷிகளின் மதம் சனாதன மதம். அது காலம் காலமாக இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். இந்த சனாதன மதத்தில் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்று எல்லா வழிபாடுகளும் உள்ளன. ஞான நெறி, பக்தி நெறி எல்லாம் உள்ளன. புதிதாக எத்தனையோ மதங்கள் தோன்றியுள்ளனவே. அவை சில காலம் இருக்கும், பிறகு மறைந்துவிடும்.